Hello, guys. Hi, brother. Sorry. திருப்பியும் பவர் கட் காய்ஸ். இன்னைக்கு ரொம்ப மோசமா இருக்கு காய்ஸ். பவர் கட் காய்ஸ், பவர் கட். ஓகேங்களா? ஸோ இங்க கொஞ்சம் ஒர்க் போயிட்டு இருக்கு, எலக்ட்ரிக்கல் ஒர்க். அதனால இந்த மாதிரி ஆகுது. ஓகேங்களா? நாளைக்கு கரெக்ட் ஆயிடும். ஸோ கொஞ்ச நேரம் பேசலாம். பேசி டவுட்ஸ் இருந்தா கேளுங்க. நம்ம ஒரு 10-15 மினிட்ஸ்ல லைவ் எண்ட் பண்ணிக்கலாம் காய்ஸ். ஓகேங்களா? எதனா டவுட்ஸ் இருந்தா கேளுங்க. எனக்கே தெரியும் அன்கம்ஃபர்டபுளா இருக்கு. கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டு இருக்கு காய்ஸ். ஸோ அதனால அந்த மாதிரி இருக்கு. எதனா டவுட்ஸ் இருந்தா கேட்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா எல்லாரும்? ஆமாம் பிரதர். இங்கேயும் அங்கேயும் இருப்பேன் பிரதர். சாப்பிட்டாச்சா எல்லாரும்? எதனா டவுட்ஸ் இருந்தா கேளுங்க காய்ஸ். சாரி ஃபார் டிஸ்கண்டினியூ. பண்ணுங்க காய்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க காய்ஸ். அப்பதான் நிறைய பேருக்கு போய் ரீச் ஆகும். ஓகேங்களா? எல்லாரும் நாளைக்கும் லைவ் வாங்க. எல்லாரும் எந்த டைம்ல ஃப்ரீயா இருப்பீங்க சொல்லுங்க கொஞ்சம். மார்னிங் வரலாமா இல்ல நைட் வரலாமான்னு சொல்லுங்க. அதுக்கேத்த மாதிரி நான் லைவ் வரேன். டைம் ஃப்ரீ வேலை கிடைக்கல ப்ரோவா? ஓகே பிரதர். அப்போ நீங்க என்ன பண்றீங்க? நம்ம எல்லாத்துலயும் போயிட்டு நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வைக்கிறீங்க. ஓகேவா? டெலிகிராம்ல நம்ம ப்ரொவைட் பண்ணுவோம் நாளைக்கு 10 o'clock அப்புறம். ஓகேவா? 10 to 10:20 ட்ரை பண்றேன். அதுக்குள்ள டெலிகிராம் வந்துருங்க. அப்புறம் 11 o'clock மேல இதுல ட்ரை பண்றோம். ஸோ இதுலயும் பார்க்கலாம் ட்ரேட்ஸ். ஆல்ரெடி கோடெக்ஸ்ல நீங்க ட்ரேட் பண்றீங்களா? ட்ரேட் போதும் காய்ஸ் இன்னைக்கு. ஓகேங்களா? ஸோ எதனா டவுட்ஸ் இருந்தா கேளுங்க. ஏன்னா மல்டிபிள் டைம்ஸ் இந்த மாதிரி ஆகுது. இங்க ஒரு நல்ல ட்ரேடு போடுறதுக்கு மனசு வரல. கொடுங்க ஆப்பர்ச்சுனிட்டியும் போயிடுச்சு. ஸோ போடல. Back. 5 seconds டிலேவா? வாவ், சூப்பர் என்ட்ரி. பிளேஸ் பண்ணலாமா? சரி, ஒரு $100 நான் இங்க பிளேஸ் பண்ணிருக்கேன் காய்ஸ். சும்மாவே.
இந்த லைவ்மே எண்ட் ஆயிடும் காய்ஸ். 10-15 மினிட்ஸ் ட்ரேட் பண்ண பார்ப்போம். ஓகேவா? மார்க்கெட் செட் ஆச்சுன்னா பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நம்ம இன்னைக்கு க்ளோஸ் பண்ணிக்கலாம். நாளைக்கு வரலாம். ஓகேங்களா? ஒர்க் இருக்கு. இன்னைக்கு நாள் ஃபுல்லா இதுலயே போயிடுச்சு. ட்ரேட் பண்றது உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கா? பிடிச்சி ட்ரேட் பண்றீங்களா? இல்ல ஒரு ஆசைக்கு ட்ரேட் பண்றீங்களா? சொல்லுங்க. ட்ரேட் பண்ணா காசு வரும்ன்றதுனால ட்ரேட் பண்றீங்களா? இல்ல உங்களுக்கு உண்மையிலேயே பிடிச்சிருக்கா? மனசுக்கு பிடிச்சு ட்ரேட் பண்றீங்களா? லைவ் பார்க்குறவங்க சொல்லலாம். காசுக்கு தானா? காசுக்காக நீங்க ட்ரேட் பண்றீங்களா? ஓகே பிரதர். காசுக்காக ட்ரேட் பண்றதா இருந்தா நல்லா பண்ணலாம். நல்லா காசு சம்பாரிக்கலாம். லைஃபே சேஞ்ச் பண்ணி விட்டுரும். ஓகேங்களா? கன்சிஸ்டன்டான ப்ராஃபிட் நீங்க டெய்லி ஏர்ன் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னும்போது, நீங்க நினைக்காததெல்லாம் நீங்க பண்ணலாம். நானும் மிடில் கிளாஸ் தான் பிரதர். நானுமே ஒண்ணும் தெரியாம தான் ஆரம்பிச்சேன். பட் நான் ஆரம்பிக்கும்போது யாருமே கிடையாது சொல்லிக் குடுக்க. நானா தான் பட்டு, 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 பட்டு கத்துக்கினேன். ஸோ நீங்களும் கத்துக்க இப்பதான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க. என்ன ஏஜ் ஆகுது பிரதர் உங்களுக்கு? காலேஜ் படிக்கிறீங்களா? ஒர்க் பண்றீங்களா? ஒர்க் பண்ணலன்னு சொல்ட்டீங்க. காலேஜ் படிக்கிறீங்களா? எந்த பார்த்து ட்ரேட் பண்ண வேண்டாம். ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் அந்த அளவுக்கு நல்லா இல்ல. ஸோ நான் சும்மா ட்ரேட் எடுத்துட்டு இருக்கேன். உங்களுக்கு பார்க்கறதுக்கு போர் அடிக்கக்கூடாதுன்ட்டு. $50 வச்சு $2 போதுமா எப்படி? $50 வச்சு நீங்க $1 தான் ட்ரேட் எடுக்கணும். ஓகேவா? $1 தான் சிங்கிள் டைம்ல ட்ரேட் பிளேஸ் பண்ண வேண்டும். அதுக்கு மேல தயவு செய்து பிளேஸ் பண்ணாதீங்க. யூ வில் எண்ட் அப் லூசிங் யுவர் மனி. ஓகேவா? ஸோ அந்த தப்பு பண்ணாதீங்க. சிங்கிள் $50 வச்சு ஒன் டைம் தான் நீங்க $1 தான் நீங்க ட்ரேட் எடுக்கணும். அப்பதான் உங்களுக்கு 5 ஸ்டெப் மார்ட்டிங்கள் கிடைக்கும். ஓகேங்களா? எப்போ லாஸ் ஆகுன்றது யாருக்குமே தெரியாது காய்ஸ். ஏன்னா இது மார்க்கெட்டே அப்படிதான். ஓகேங்களா? இது நீங்க லாஸ் பண்றதுக்காக உட்காரல. ஆனா உங்கள லாஸ் பண்றதுக்காக தான் இங்க உட்கார்ந்துருக்கானுங்க. 2025 பாஸ் அவுட்டா? ஓகே, ஓகே. 2 கம்பெனி போய் நின்னுட்டீங்க. ஓகே. ட்ரை பண்ணுங்க ஜாபு. ஏன் நான் சொல்றேன் அப்படின்னா, ட்ரேட் பண்றதுக்கு காசு வேணும். அந்த காச எதெல்லாம் மேக் பண்ணணும்ல. வீட்ல கேட்டா குடுக்க மாட்டாங்க. ஸோ ட்ரேட கத்துக்கோங்க. இருக்கிற காச வச்சு ட்ரை பண்ணுங்க. ப்ராஃபிட்டபிளா இருக்கீங்கன்னும்போது, அத பேசிவா டெய்லி ப்ராஃபிட்டபிளா இருக்கிற மாரி பார்த்துக்கோங்க. நீங்க டெய்லி ப்ராஃபிட்டபிளா இருக்கணும்னு அவசியம் இல்ல பிரதர். மந்த்லி ஒன்ஸ், இயர்லி ஒன்ஸ் ப்ராஃபிட் ஆனீங்கன்னா கூட போதும். நீங்க டெய்லி ப்ராஃபிட்டபிளா இருக்கணுன்ற எந்த கட்டாயமுமே கிடையாது. ஓகேவா? நான் டெய்லி இந்த மணிய மேக் பண்ணணுன்ற எந்த கட்டாயமும் கிடையாது. இப்போ சிம்பிளா சொல்றேன் பாருங்க. இப்போ நான் இவ்ளோ லாஸ் பண்ணிட்டேன்ல. ஓகேவா? ஆல்மோஸ்ட் இது ஒரு $5000 இருக்கும்னு நெனைக்கிறேன். இதுல எனக்கு எந்த ரெக்ரெட்டுமே இல்ல. ஓகேவா? நான் இப்பயுமே பிசி ஆஃப் பண்ணிட்டு போலாம். எனக்கு இதுல எந்த ரெக்ரெட்டுமே இல்ல. ஏன் நான் சொல்றேன்னா, இது இன்னைக்கான என்னோட ப்ராஃபிட்டபிள் மணி. இதுல என்னோட கை காசு எதுவுமே போல. ரூ. 1 நான் இதுலேருந்து போடல. நாள் ஃபுல்லா நான் ஒரு ரூம்குள்ள உட்கார்ந்து நான் ட்ரேட் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு நாள் ஃபுல்லா இன்னைக்கு நான் மோர் தென் 20 லேக்ஸ் ரூப்பீஸ் நான் ப்ராஃபிட் மேக் பண்ணியிருக்கேன். அதுல எனக்கு இந்த 5 லேக் ரூப்பீஸ் எனக்கு டசன்ட் மேட்டர்ஸ். ஓகேங்களா? ஸோ ட்ரேட்ல லாஸ் இருக்கு. அத நீங்க ஒத்துக்கணும். அந்த லாஸ் எப்படி மேனேஜ் பண்ணணும்ன்றத மட்டும் தான் நீங்க கத்துக்கணும். ஓகேங்களா? மேனேஜ் பண்ண கத்துக்கோங்க உங்க லாஸ. கண்டிப்பா நீங்க சக்சஸ்ஃபுல் ஆகலாம். ஏன் வேலைக்கு சொன்னேன்னா, காசு வேணும்ல. வேலைக்கு போனா தானே காசு வரும். அப்பதான் நெறைய காசு போட்டு நெறைய ட்ரேட் பண்ண முடியும். வீட்ல கேட்டா குடுக்க மாட்டாங்களே! அப்படி குடுத்தாங்கன்னா சந்தோஷம். கஷ்டமே பட தேவையில்ல. நான்லாம் நடுவுல நடுவுல விட்டுட்டு, வேற வேலைக்கு போயிட்டு,
காசு சேர்த்து வச்சு ட்ரேட் பண்ணி, அதுலயும் லாஸ் பண்ணி, திருப்பி வேற வேலை 1 வருஷம் போய், விருப்பமே இல்லாம நெறைய பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஆனா நான் இந்த விஷயத்த விடல. காசுக்காக நான் இங்க வரல காய்ஸ். அது ஒண்ணு நான் ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறேன். நான் இந்த இடத்துல காசுக்காக நான் உட்காரல. என்ன புடிச்ச புடிச்ச வேலை இது. நான் இன்னைக்கு நேத்து பண்ணல இத. 7 இயர்ஸா பண்ணிட்டு இருக்கேன். அப்போ ட்ரேடிங்னா என்னன்னே தெரியாது உங்க எல்லாருக்கும். அப்போலேருந்து நான் ஆரம்பிச்சேன். எனக்கு இந்த சார்ட் பார்க்கறது அவ்வளோ பிடிக்கும். அதுக்காக தான் நான் இங்க வந்து உட்கார்ந்துருக்கேன். ஓகேங்களா? நீங்க லேர்ன் பண்ண கத்துக்கிட்டீங்க அப்படின்னும்போது, நீங்க எப்போ வேணா ட்ரேட் பண்ணலாம். நான் இந்த வருஷம் தான் நீ மணி மேக் பண்ணணும்னு இல்ல. நீ கத்துக்கினனா, கான்ஃபிடென்ட்டா நீ வெளில வேலைக்கு போலாம். நீ காசு சம்பாதிக்கிற கோலுக்கு வச்சுட்டு நீ போலாம். உனக்கு 2 நாள் பிராக்டிஸ் போதும். 2 நாள் நீ பிராக்டிஸ் பண்ணா, அடுத்த நாள் நீ ப்ராஃபிட்டபிள் ஆயிடுவ. ஆனா நீ இன்வெஸ்ட் பண்றதுக்கு காசு வேணும். அந்த காச ரெடி பண்றதுக்காக ஒரு வேலைக்கு போங்க. ஏன்னா லைவ் பார்க்குற ட்ரேடிங்ல இப்போ தமிழ்நாட்டுல இன்வால்வ் ஆயிருக்க நெறைய பேர் வந்து கோடெக்ஸ்ல, பைனரில இதெல்லாம் நான் சொல்றேன். சின்ன பசங்க. லைஃப்ல எதனா பண்ணணும் அப்படின்னு நெனைக்கிறீங்க. இதுதான் பெர்ஃபெக்ட் ஏஜ். ஓகேவா? இப்போ நீங்க கஷ்டப்பட ஆரம்பிச்சீங்க அப்படின்னா, கண்டிப்பா ஒரு 30 இயர்ஸ் ஆவறதுக்குள்ள எங்கேயோ எங்கேயோ இருக்கலாம். ஓகேவா? இதுக்கப்புறம் ஜெனரேஷன் ஃபுல்லாவே ட்ரேடிங் தான் பண்ண போகுது. ஸோ ட்ரேட் பண்ணுங்க. நடுவுல விட்டுறாதீங்க. அதுக்கான காச சேர்த்து வச்சுட்டு பண்ணுங்க. அவன் தரதே 15 தான் ப்ரோ. அத வச்சு எப்படி ப்ரோ எர்ன் பண்றது? ப்ரோ 15 தரான்ல, 5 ஸ்பெண்ட் பண்ணுங்க. 10 சேவ் பண்ணுங்க. ஓகேவா? 5 வீட்ல குடுங்க. 10 சேவ் பண்ணுங்க. ஆப்ஷனே இல்ல ப்ரோ. நீங்க பண்ணி தான் ஆவணும். நான் இந்த வேலைய நான் பண்ணியிருக்கேன். ஓகேவா? 1 இயர் நான் இத பண்ணேன். எனக்கு எல்லாமே தெரிஞ்சுமே, வீட்ல குடுத்த காசெல்லாம் இழந்துட்டு, கைப்பட்டு தெரியாம லாஸ் பண்ணி நெறைய. எனக்கு கான்ஃபிடன்ஸ் இருந்துச்சு. என்னால மேக் பண்ண முடியும்ன்ட்டு. சரி காசு சேர்க்கறதுக்காக நான் வேலைக்கு போனேன் வெளிய. ரொம்ப நாய் படாத பாடு பட்டுருக்கேன். ஓகேங்களா? ரூ. 1000க்காகலாம் வீட்டுக்கே வராமலாம் இருந்திருக்கேன். அந்த அளவுக்குலாம் நான் கஷ்டப்பட்டுருக்கேன். ஸோ கஷ்டப்படுங்க. இப்போ இருக்கிற ஜெனரேஷன் வந்து கஷ்டப்படணும்னா கஷ்டம்னா என்னன்னே தெரியாம வாழ்றீங்க. புரியுதா? நடந்து பஸ் ஸ்டாண்ட் போறதுக்கு பஸ்ல போணுமா? வண்டி வேணும் அப்டின்றீங்க. காய்ஸ் நான்லாம் நடந்து சுத்தியிருக்கோம் காய்ஸ். ஓகேங்களா? 8 கிலோமீட்டர்லாம் நடந்திருக்கேன் நான்லாம் ஒரு நாளைக்கு. தயவு செய்து கஷ்டப்பட கத்துக்கோங்க. கஷ்டப்படாம எதுவுமே வராது. ஓகேவா? அப்பதான் உங்களுக்கு அந்த வலி வரும். அந்த காசோட அரும தெரியும். ப்ரோ லோன் வாங்கி பண்ணலாமா? லோன் குடுப்பாங்களா உனக்கு? வேலைக்கே போலன்ற எப்படி உனக்கு லோன் குடுப்பாங்க? சொல்லேன். யார் பேர் வச்சு லோன் எடுப்ப? டிரான்சாக்ஷன் இருந்தா தானே லோன் குடுப்பாங்க. ஃபர்ஸ்ட் உனக்கு லோனே குடுக்க மாட்டாங்க. வேலைக்கு போலன்னா. ஓகேவா? ஸோ அது பேட் ஐடியா. லோன் குடுத்தாங்க அப்படின்னா, தைரியமா இறங்கி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க. ஐ டோன்ட் ரெக்கமெண்ட் திஸ். பட் ட்ரை பண்ணி பாருங்க. லாஸ் ஆயிடுச்சா, ரெடியா இரு வேலைக்கு போறதுக்கு. ஓகேவா? ரெடியா இரு. அடுத்த 1 வருஷம் நான் வேலைக்கு போய் அந்த லோன அடைக்கணும்டான்னு நெனச்சு, அந்த சான்ஸ யூஸ் பண்ணிக்கோ. ஆப்ல ₹1000 எடுத்தீங்களா? 1000ஆ 10,000ஆ? 1000ஆ? ஆப் லோனா? ஆப் லோன்லாம் வேண்டாம் பிரதர். ஓகேங்களா? என்னாச்சு ப்ரோ லைவ் வரல? ப்ரோ அது கொஞ்சம் நெட்வொர்க் இஷ்யூ பிரதர். ஓகேங்களா? ஸோ அதனால இன்னைக்கு கொஞ்சம் அப்படிதான் இருக்கும். ஸோ நாளைக்கு நம்ம லைவ் கரெக்ட்டா பண்ணலாம். ஓகே. ஸோ நெறைய பேருக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் போய் சேர மாட்டேன்து. ஸோ ஆல்ல போட்டு வச்சுக்கோங்க. இன்ஸ்டா பாருங்க, டெலிகிராம் பாருங்க. நான் சப்போஸ் இதுல வந்துட்டு நீங்க ஆன்லைன் வரலன்னா, டெலிகிராம்ல ஒரு டெக்ஸ்ட் பண்றேன். அதுல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்புறம் லைவ் வந்து ஓகேங்களா? நாளைக்கு எவ்வளோ மணிக்கு ப்ரோ? 11:00 ஒரு 11:00 வந்து லைவ் வரலாம் காய்ஸ். 10:00 வந்து டெலிகிராம்ல நம்ம செஷன் ப்ரொவைட் பண்ணலாம். ஓகே. 10:00 ரெடியா இருங்க எல்லாம். பாட் பத்தி நீங்க என்ன நெனைக்கிறீங்க ப்ரோ? பாட்லாம் ஒர்க் ஆகாது பிரதர். பாட் வந்து ஃப்ரீயா கிடைக்காது. காசு உங்ககிட்ட தான் அவன் காசு சம்பாரிக்கிறான். ஓகேங்களா? ட்ரேட் பண்ண தெரிஞ்சவன் உட்காந்து பாட் ரெடி பண்ண மாட்டான். அது ஏதோ டெவலப்பர் அல்கோரிதம்லாம் போட்டுட்டு அதெல்லாம் ரெடி பண்றது. ஓகேவா? வச்சு நீங்க இந்த புக்லாம் படிச்சிருக்கீங்களா? ட்ரேடிங் புக்ஸ்லாம். அதுல என்னென்ன இருக்கோ அது எல்லாத்தையும் அதுல போட்டிருப்பான். இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பான். ஸோ அத பேஸ் பண்ணி அதெல்லாம் சிக்னல்ஸ் ப்ரொவைட். ஸோ அதெல்லாம் நம்பாதீங்க.
ரியல் மார்க்கெட்ல அது எதுவுமே ஒர்க் ஆகாது. வாட்ஸ் இன் பிட்ரேட். யூ ஹேவ் $5 ஒன்லி. காலையில நீங்க தானே அது பண்ணது, மெசேஜ் பண்ணது கரெக்ட்டா? $5 வச்சு $12, $13 அது எடுத்தீங்க. திரும்பி $5 ஓகே. என்ன பண்ணீங்க? ட்ரேடிங்கா? பண்ணீங்க பொன்சேகர், பொன்சங்கர். சாரி ப்ரோ. பேரு வாயில வரல காய்ஸ். லாஸ் பண்ணிட்டீங்களா? ட்ரேடிங்கா? தப்புல்ல, பண்ணக்கூடாதுல்ல. நான் தான் சொல்லிக் குடுக்கறதுக்கு உட்கார்ந்து இருக்கிறேன். கத்துக்கல முழுசா. அப்போ லாஸ் பண்ணாம இருக்கும்ல. காலைல எவ்வளோ கஷ்டப்பட்டு ட்ரேட் பண்ணீங்க? ஆ அமௌண்ட்ட 200% டபுள் ஆக்குனீங்க. ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? தெரியல, கைப்பட்டுச்சா? சரி விடுங்க, பரவால்ல. நாளைக்கு எடுத்துக்கலாம். ஸோ என்ன ஃபாலோ பண்றவங்க, நெறைய ட்ரேட்ஸ் வேணும் அப்படின்னு நெனைக்கிறவங்க, நான் என்ன நெனைக்கிறேன்னா, ஒரு Google மீட் பண்ணலாம்னு நெனைக்கிறேன். அதுல வந்து எனக்கு தெரிஞ்சு லைவ் வந்து டிலே இல்லாம இருக்கும் Google மீட்ல. ஸோ அதுல வேணும், லைவ் பார்த்து ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு நெனைக்கிறவங்க Google மீட் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். Google மீட் ஜாயின் பண்றதுக்கு நீங்க என்ன பண்ணலாம்னா, Telegramல ஜாயின் பண்ணிக்கோங்க. எனக்கு ஒரு மெசேஜ் பண்ணுங்க. லிங்க் வரும். ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? லிங்க் வரும். அது மூலியமா நீங்க கோடெக்ஸ் ஜாயின் பண்ணுங்க ஃபர்ஸ்ட்டு. அப்புறம் உங்களோட ட்ரேடர் ஐடி ஆஸ் யூசுவல் நெறைய பேர் சொல்லியிருப்பாங்க. உங்களுக்கே தெரியும். ஆமாம் ப்ரோ. அஃபிலியேட் லிங்க் ப்ரோ. ஓகேங்களா? அதுல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணிட்டு நீங்க Google மீட்டும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஷூர் நான் வரேன் ப்ரோ. கண்டிப்பா, கண்டிப்பா வாங்க காய்ஸ். அதே மாரி இன்னொன்னு சொல்றேன். கோடெக்ஸ்ல வந்து ஒரே நேம வச்சு, ஒரே ப்ரூஃப வச்சு 2 அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணாதீங்கள். ஓகேங்களா? 2 அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணீங்கன்னா, லாஸ் ஆகறதுக்கான வாய்ப்புகள் நெறைய இருக்கு. கண்டிப்பா, கண்டிப்பா டெமோல ட்ரை பண்ணுங்க பிரதர். தப்பே இல்ல. நான் இங்க வந்து நீங்க இவ்ளோ காசு போடு, அவ்ளோ காசு போடுன்னு சொல்றதுக்கு உட்காரல. கத்துக்கோ. எவ்ளோ முடியுதோ கத்துக்கோங்க. ஓகேங்களா? காசு இல்லன்னா பரவால்ல. காசு இருக்கும்போது நாலேட்ஜ் இருக்கணும்ல. ஓகேவா? அதனால கத்துக்கோங்க. Google மீட் வேணுன்றவங்க எனக்கு வந்து டிஎம் பண்ணுங்க காய்ஸ். ஓகேங்களா? வேற என்ன டவுட்ஸ் இருக்கா? ப்ரோ காலைல டைமுக்கு வந்துரு ப்ரோ. ஓகேவா? நாளைக்கு ட்ரேட் பிளேஸ் பண்ண வேண்டியது இருக்கு. என்ன? சொல்லுங்க காய்ஸ். ஃப்ரீயா கிளாஸ் எடுக்கணுமா? ஃப்ரீயா தான் காய்ஸ். காசு வாங்க மாட்டாங்க ஃபிரெண்ட்ஸ். டோன்ட் வரி. சரி எடுத்துக்கிறேன். பாய் ப்ரோ, பாய் ப்ரோ. ஃப்ரீயா தான் காய்ஸ். நோ லைவ். ஏன்டா ப்ரோ? இல்ல ப்ரோ. கூட ஃப்ரெண்ட் இருந்தாரு. அவர கிளம்புறேன்னாரு. வழி அனுப்பிச்சுட்டு வந்தேன். ஃப்ரீயா கிளாஸ். ஃப்ரீயா தான் காய்ஸ். எனக்கு காசு தேவையில்லை காய்ஸ். எனக்கு காசு வேண்டாம். ஸோ ஐ ஹேவ் நெறைய காசு இருக்கு என்கிட்ட. ஸோ எனக்கு காசு வேண்டாம். சுகாந்த் ஃப்ரீ ஃபயர் நைஸ் ப்ரோ. தேங்க் யூ ப்ரோ. பேர் சொல்லுங்க ட்ரேட் பண்ணலாமா? நோ பேர் டுடே காய்ஸ். போதும். ஓகேவா? ட்ரேட் பண்ணியாச்சு. இன்னைக்கு எவ்வளோ ட்ரேட் பண்ணணுமோ அவ்வளோ ட்ரேட் பண்ணியாச்சு. டிசிப்ளினா இருங்க. ஓகேங்களா? இன்னைக்கு நெறைய ப்ராஃபிட் எடுத்தாச்சு. ஸோ நெறைய பண்ண வேண்டாம். மூளை வேலை செய்யாது. ஃபோரெக்ஸ் இந்தியா மார்க்கெட் ட்ரை பண்ணுவீங்களா? நோ. ஃபோரெக்ஸும் கிடையாது. இந்தியன் மார்க்கெட்டும் கிடையாது. ஓகேங்களா? நான் இந்த யூடியூப்ல வந்தது காரணமே நெறைய பேருக்கு நான் சொல்லிக் குடுக்கணுன்றதுனால தான். நெறைய பேர்கிட்ட ஃபோரெக்ஸ் அஃபோர்ட் பண்ண முடியாது. ஓகேங்களா? நாலேட்ஜ் கெயின் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட்டு. ஃபோரெக்ஸ்லாம் உங்க இஷ்டப்படி. அப்புறமா வேணா நீங்க பண்ணிக்கோங்க. நீங்க டெலிகிராம் கான்டாக்ட் பண்றீங்களா? கண்டிப்பா கான்டாக்ட் பண்ணுங்க காய்ஸ். டெலிகிராம்ல கான்டாக்ட் பண்ணுங்க. சொல்றேன். நாங்க எந்த ஊரா? நாங்களா ப்ரோ? இதே உலகம் தான் ப்ரோ. இங்கேயே தான் நானும் இருக்கேன்.
வேற எதனா டவுட் இருக்கா பிரதர்? பிக் ஃபேனா அதுக்குள்ளயா? சூப்பர் ப்ரோ. உங்க மெசேஜ நான் இன்னைக்கு தான் பார்க்குறேன். அதுக்குள்ள பிக் ஃபேனா? சரி பிக் ஃபேன்லாம் வேணாம். போயிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் திருப்பி லைவ் வந்தா உங்களுக்கு தெரியும். நோட்டிஃபிகேஷன் ஆல்ல போட்டுக்கோங்க. அப்பதான் லைவ் வந்தா உங்களுக்கு வரும். இல்ல வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் மட்டும் தான் வரும். ஓகேவா? லைவ மிஸ் பண்ணாதீங்க. நாளைக்குமே லைவ் வரப்போறோம். லைவ்ல ட்ரேட் பண்ண போறோம். ஓகேவா? ட்ரேட்க்கு எது இம்பார்ட்டன்ட்டா? மணி மேனேஜ்மென்ட் பிரதர். மணி மேனேஜ்மென்ட் மட்டும் தான். ட்ரேட் எல்லாராலயும் பண்ண முடியும். மணி மேனேஜ் பண்ண தான் முடியாது. ஓகேவா? அதுல பண்ற சின்ன சின்ன தப்புகள் நம்மள லாஸ் பண்ணி விட்டுரும். நான் சொன்ன மாரி ஒரு சார்ட்டுக்கு 2 சான்ஸ் மினிமம் 5 to 6 மார்டிங்கல் ஸ்டெப்ஸ் வச்சுட்டு உட்காருங்க ட்ரேட் பண்றதுக்கு. ஓகேவா? மினிமம் $50 நான் ஏன் $50 நான் சொல்றேன் அப்படின்னா, என்னோட டெலிகிராம் குரூப்ல நீங்க போய் பார்த்தீங்கன்னா, நான் $50 சொல்லியிருப்பேன். $50 நான் சும்மா சொல்ல கிடையாது. அந்த காசு எனக்கு வந்து சேர போறது கிடையாது. $50 இருந்தா உங்களால 5 ஸ்டெப் மார்டிங்கல் யூஸ் பண்ண முடியும். அது கீழ இருந்தா உங்களால பண்ண முடியாது. ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த விஷயத்த. ஓகேங்களா? எதனால $50 சொல்றான் இவன் அப்படின்றத. $50 வச்சு ட்ரேட் பண்ணீங்கன்னா, உங்ககிட்ட 5 டைம்ஸ் உங்களுக்கு சான்ஸ் இருக்கு. நீங்க ப்ராஃபிட்டபிளா இருக்கிறதுக்கு லாஸ் ஆச்சு அப்படின்னும்போது. ஓகேவா? ட்ரேடிங் வந்து 2மே தான். ப்ராஃபிட்டும் ஆகும், லாஸும் ஆகும். ஸோ நம்ம மேனேஜ் பண்ண கத்துக்கணும். ஃபர்ஸ்ட் ஒரு $50 இருந்துச்சுன்னா நீங்க என்ன பண்ணலான்றத நான் சொல்றேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து $1 லாஸ் ஆச்சா? $2 லாஸ் ஆச்சா? $5 லாஸ் ஆச்சா? $11 அதுவும் லாஸ் ஆச்சா? $25 $50ல 5 ஸ்டெப் எடுக்க முடியும். ஸோ ரிஸ்க் ஃப்ரீயா நீங்க ட்ரேட் பண்ண முடியும். மார்க்கெட் எப்படி அனலைஸ் பண்றதா? நீங்க ரெகுலரா வாட்ச் பண்ணுங்க ப்ரோ. நான் சொல்றேன். ரெகுலரா வாட்ச் பண்ணுங்க. நான் சொல்றேன். அப்படியே அதுக்கேத்த மாரி நீங்களுமே பண்ணலாம். ஓகேங்களா? சுகந்த் ஃப்ரீ ஃபயர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? போயிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க ஃபர்ஸ்ட்டு. 5 ஸ்டெப்ஸ் லாஸ் ஆனா என்ன ப்ரோ? 5 ஸ்டெப்ஸ் லாஸ் ஆனா வாஷ் அவுட் ஆயிடும் அக்கவுண்ட். ஒண்ணும் இல்ல பெருசா. அக்கவுண்ட் 0. ஸோ நம்ம 5 ஸ்டெப்ஸ் போக விட மாட்டோம். அதனால பயப்பட தேவையில்ல. ஓகே. 5 ஸ்டெப்ஸ் நீங்க வரமாட்டீங்க லாஸுக்கு. என்னோட கேரண்டி. லாஸ் ஆகாது. ஸோ அதனால பயப்பட தேவையில்ல. பட் மினிமம் 5 ஸ்டெப்ஸ். ஆனா ஒருத்தர் பண்ணாரு பாருங்க இன்னைக்கு $5 வச்சுக்கிட்டு இன்னைக்கு ஐ திங்க் $15 கிட்ட பண்ணிட்டாரு. சரி ஓகே ப்ரோ. பொன் சங்கர் பண்ணாருன்னு நினைக்கிறேன் அந்த மதியம் இல்ல? பட் அந்த மாரி பண்ணாதீங்க தயவுசெய்து. $5 வச்செல்லாம் ட்ரேட் பண்ணாதீங்க. ஏன்னா $5 போயிடுச்சுன்னா கையில ஒண்ணுமே இருக்காது. ஸோ பெட்டர் $50 வச்சுட்டு இறங்குங்க உள்ள. $50 பெரிய காசு இல்லன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு எல்லாருக்கும். என்ன சொல்றீங்க? அப்பப்போ அந்த லைக்க டச் பண்ணுங்க கைஸ். அப்பதான் எதனா புதுசா யாருனா வருவாங்க. எப்பா பேசி பேசி வாய் வலிக்குதுப்பா எனக்கு. வேற எதனா டவுட்ஸ் இருக்கா? இல்ல நாளைக்கு பண்ணலாமா? எதனா டவுட்ஸ் இருந்தா கேளுங்க கைஸ். ட்ரேடிங் அக்கவுண்ட்ல டெபாசிட் பண்ணா ட்ரேட் பண்ணணும்னு தோணுது. ஆமாம் பிரதர் அப்படிதான் இருக்கும். தெரியும் எனக்கு. என்ன பண்றது? அதுதான் டிசிப்ளின் வேணும்ன்றது. ஓகேங்களா? மோஸ்ட்லி யூஸ் பண்ற ஸ்ட்ராட்டஜியா? எனக்கே தெரியலீங்களே. நான் ரிவர்சல் தான் ப்ரோ தேடுவேன். ஓகேங்களா? மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகும். கரெக்ஷனுக்காக நான் தேடுவேன். ஓகேங்களா? இதுதான் என்னோட ஸ்ட்ராட்டஜி. சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் கண்டிப்பா நான் தேடுவேன். ஓகேங்களா? பட் நான் மோஸ்ட்லி நான் தேடுறது டக்கு 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 நீங்க நோட் பண்ணியிருந்தீங்களா உங்களுக்கு தெரியும். நான் 2 செகண்ட்குள்ளேயே அப் ஆர் டவுன்ன்றத சொல்லிடுவேன். ஏன்னா, கிளியரா நீங்க சொல்ல முடியும். இங்க ஒரு கரெக்ஷன் தேவைப்படுது அப்படின்ட்டு. அந்த கரெக்ஷன வெயிட் பண்ணி நீங்க சான்ஸ் குடுக்கலாம். ஓகேவா? ஒரே சார்ட்ட உத்து உத்து பார்க்கறதுனால ட்ரேடர் ஆயிட முடியாது. ஓகேங்களா? இவன் நான் திருப்பி அதே சொல்றேன். இவன் நம்மளுக்கு காசு சம்பாரிச்சு குடுக்கறதுக்காக உட்கார்ந்துட்டு இல்ல. நம்மள அழிக்கிறதுக்காக தான் உட்கார்ந்திருக்கான். அவனுக்கு ஏத்த மாரி தான் நம்ம போணும். ஓகேவா? மார்க்கெட்டோட லூப் ஹோல கண்டுபிடிங்க. அதுல ட்ரேட் பண்ணுங்க. இந்த அளவுக்கு யாரும் சொல்ல மாட்டாங்க. எல்லாருமே ஸ்ட்ராட்டஜி அது இது பொலிஞ்சர் பேங்க் அது என்னென்னமோ சொல்லுவானுங்க. எனக்கு அதெல்லாம் தெரியல. ஓகேங்களா? சோ இதெல்லாம் நம்ப வேண்டாம்.
நீங்க அந்த கரெக்ஷன தேடுங்க, ரிவர்சல தேடுங்க. இது மட்டும் தான் ஸ்ட்ராட்டஜி. வேற எதுவுமே கிடையாது. வேற எதா டவுட்ஸ் இருக்கா? நீங்க என்ன பண்ணுங்க, எல்லாரும் ஒரு குரூப் வச்சிருப்பீங்க. சரியா? ஸ்கூல் குரூப்பு, காலேஜ் குரூப்பு அந்த மாரி. போயிட்டு இந்த லைவ ஷேர் பண்ணி விடுங்க. ஒரு 4 பேருக்கு நல்லது பண்ணுவோம். ஓகேங்களா? ரவுண்ட் நம்பர்ல மார்க்கெட் அதிகமா ரிவர்ஸ் ஆகுது ப்ரோ. ரவுண்ட் நம்பர்ல மார்க்கெட்டா? அப்டின்னா என்னது பிரதர்? எனக்கு அந்த அளவுலாம் தெரியாது பிரதர். நெறைய பேரு என்னென்னமோ சொல்றாங்க. எனக்கு அதெல்லாம் தெரியாது. நான் யார பார்த்தும் கத்துக்க கிடையாது. சரிங்களா? எனக்கு மென்டார் கிடையாது. நான் ஓனா இங்க இந்த இடத்துல உட்கார்ந்துருக்கேன். ஓகேங்களா? நான் ஓனா பிராக்டிஸ் பண்ணி, என்னோட ஸ்ட்ராட்டஜிய நான் கண்டுபிடிச்சு இருக்கிறேன். ஸோ, எனக்கு இந்த வேர்ட்ஸ் எல்லாம் தெரியாது. நீங்க ரிவர்சல்லாம் செக் பண்ணணும் அப்டின்னா, ப்ரீவியஸ் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் பாருங்க. ஓகேவா? ரொம்ப பின்னாடி தேவையில்ல. ஒரு பேஜுக்குள்ள என்ன தெரியுது? தயவு செய்து ஃபோன்ல அவாய்ட் பண்றது நல்லது. ஃபோன்ல ட்ரேட் பண்ண வேண்டாம். ஆனா, இல்லன்னும்போது பண்ணி தான் ஆகணும். பட் கேர்ஃபுல்லா பண்ணுங்க. ஓகேவா? ஃபோன்ல நீங்க எந்த அளவுக்கு பண்றீங்களோ, அந்த அளவுக்கு கை தெரியாம பட்டே நெறைய லாஸஸ் ஆகும். ஓகேவா? அமௌண்ட் சில டைம்ல ஒழுங்கா விழாது. அதிகமா விழுந்துரும். அந்த மாரி நெறைய இஷ்யூஸ் இருக்கு ஃபோன்ல. மொபைல் தான் இருக்கு. எனக்கு தெரியும் பிரதர். மொபைல் தான் இருக்கு. கொஞ்ச நாள் ஸ்ட்ரகிள் பண்ணுங்க. பார்த்துக்கலாம். லேப்டாப் வாங்கிடலாம். எல்லாரும் லைக் பண்ணுங்க காய்ஸ். எத்தன வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரோ உங்களுக்கா? எனக்கா ப்ரோ 7 இயர்ஸ் இருக்கும்னு நெனைக்கிறேன் ப்ரோ. எக்ஸாக்ட்டா தெர்ல. 7 இயர்ஸ் இருக்கலாம். அதுல நடுவுல ஒரு 2, 2 1/2 வருஷம் வந்து விட்டுட்டேன் நடுவுல. நடுவுல ஒரு பெரிய லாஸ் பிகினிங் ஸ்டேஜ்ல. என் கமெண்ட்க்கு ரிப்ளை பண்ணணுமா? என்ன ப்ரோ கேட்டீங்க? டிசிப்ளின் ஓகே, ஓகே. சாரி ப்ரோ. படிக்கல. டிசிப்ளின்னு சொல்லி தரேன். பட் தப்பு பண்ணா தான் கத்துக்க முடியுமா? கரெக்ட் தான். நான் அதான் சொல்றேனே. நான் தப்பு பண்ணி கத்துக்கினேன். நீங்க அந்த தப்பு பண்ணாதீங்க. அதுக்கு தான் நான் சொல்லி தரேன். ஓகேவா? டிசிப்ளின் கண்டிப்பா வேணும். நான் எத சொல்றேனோ அத தயவு செய்து ஃபாலோ பண்ணுங்க. சாரி ப்ரோ உங்க மெசேஜ் நான் படிக்கல. ஓகேவா? இப்ப தான் பார்த்தேன். ஏதோ கேட்டிருந்தீங்களே, மொபைல் தான் இருக்கு. ஓகே. எத்தன வருஷம் சொல்லிட்டேன். மோர் தென் 7 இயர்ஸ் இருக்கும். அதுல நடுவுல நான் கொஞ்சம் கேப் விட்டுருந்தேன். ஓகேவா? காசு இல்லாம ஒரு 1 1 1/2 வருஷம் விட்டுட்டேன். அப்புறம் அதுக்கப்புறம் ஒரு 6 மாசம் விட்டேன். நான் லேர்ன் பண்ணிக்கிட்டேன் காய்ஸ் ஃபர்ஸ்ட்டு. ஃபர்ஸ்ட்டு நான் மார்க்கெட்ட அனலைஸ் பண்ணிக்கிட்டேன், லேர்ன் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு இருந்த பெரிய இஷ்யூ மணி தான். இன்வெஸ்ட் பண்றதுக்கு என்கிட்ட காசு கிடையாது. ஸோ, அதுக்காக நான் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணேன். வீட்ல ஒரு 50,000 வாங்கினேன். எங்க அம்மா கோல்டுலாம் வச்சு நான் 50,000 ரெடி பண்ணி தர சொன்னேன். அதெல்லாம் வச்சு குடுத்தாங்க. அதுலயும் லாஸ் பண்ணிட்டேன். லாஸ் பண்ணிட்டேன்னா கை தெரியாம இந்த மாரி ஃபோன் நான் ஏன் சொல்றேன் உங்ககிட்ட. ஃபோன்ல நான் கைப்பட்டு 50,000 லாஸ் ஆயிருக்கு எனக்கு. ஸோ, ப்ளீஸ் ஃபோன வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணுங்க. ஓகேங்களா? அப்புறம் ஒரு பிசி வாங்குனேன். லேப்டாப் வாங்குனேன். செகண்ட்ஸ்ல போயிட்டு வாங்கிட்டு வந்தேன். 15,000 20,000 குடுத்து. அதுல பிராக்டிஸ் பண்ணேன். அதுல இன்டர்நெட் இஷ்யூ ரொம்ப பயங்கரமா இருக்கும். வைஃபை மட்டும் தான் ஒர்க் ஆகும். இப்போ வைஃபை கிடையாது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் வைஃபை போட்டேன். அந்த மாரி ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி அதுக்கப்புறம் கூட காசு கிடையாது. அதுக்கு 1 வருஷம் வேலைக்கு போனேன். 1 1/2 வருஷம். அதுல காசு சேர்த்து வச்சு திருப்பியும் ஸ்டார்ட் பண்ணேன். வித்தின் 6 மந்த்ஸ் ஓகேவா? வித்தின் 6 மந்த்ஸ்ல பயங்கர குரோத் காய்ஸ். இமேஜினே பண்ண முடியாது உங்களால. அந்த அளவு குரோத் 6 மந்த்ஸ்ல. ஒரே பாட்டுல பணக்காரன்னுவாங்கல்ல, அந்த மாரி ஆனேன் நானு. என் லைஃபே மாறிடுச்சு 6 மாசத்துல. டோட்டல் லாஸ் எவ்வளோ ஸ்டார்ட்டிங்ல? டோட்டல் லாஸா ப்ரோ? அதான் சொன்னேனே, சிங்கிள் கிளிக்ல கை தெரியாம கை பட்டு ஓகேங்களா? டெமோல தான் ட்ரேட் பண்ணிட்டு இருந்தேன். பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தேன்.
ரியல் அக்கவுண்ட்ல காசு போட்டு வச்சிருந்தேன். ஓகேவா? சரி பிசில பண்ணலாமே, லேப்டாப்ல பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு லேப்டாப் எடுக்கிற கேப்ல கை டச் ஆயி 50,000 லாஸ் இன் அ சிங்கிள் டே. லாக்டவுன் டைம்ல. வெளிலயும் முடியாது. செம்ம டிப்ரஷன் ஆயிட்டேன். நைட்லாம் பயங்கரமான தாட்ஸ் கெட்ட கெட்ட கனவு. கனவு இல்ல. அது வேற மாரி சொல்லக்கூடாது இதுல. வேற மாரிலாம் தோணிடுச்சு எனக்கு. இந்த மாரி பண்ணிக்கலாமா? அந்த மாரி பண்ணிக்கலாமான்ட்டு. அதனால தயவு செய்து ஃபோன் வேண்டாம். நான் ஃபோனுக்கு எதிரி. எனக்கு ஆனது உங்களுக்கு ஆகக்கூடாது. ஸோ ஃபோன்ல பண்றதா இருந்தா தயவு செய்து கேர்ஃபுல்லா பண்ணுங்க. அதுக்குன்னு வீட்ல போய் அடம் பிடிக்காதீங்க. லேப்டாப் வாங்கி குடுன்ட்டு. ஓகேவா? லேப்டாப் இருந்தா இன்டர்நெட் இருக்கணும். ஹாட்ஸ்பாட் போட்டு பண்ண முடியாது. அதுவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே ப்ரோ. உங்க டோட்டல் லாஸ் சொல்லியாச்சு. நோ ப்ராப்ளம். இண்டிகேட்ஸ் இம்பார்ட்டன்ட்டா? இண்டிகேட்டர்ஸா பிரதர்? நோ பிரதர். நோ இண்டிகேட்டர். யூஸ் பண்ண வேண்டாம். இண்டிகேட்டர்ஸ்லாம் தேவைப்படாது. எனக்கு தேவைப்படல. எனக்கு தெரிஞ்சத நான் சொல்றேன். ஓகேங்களா? எனக்கு தெரியாதத நான் சொல்ல விரும்பல. உங்களுக்கு யூஸ் ஆச்சுன்னா, யூஸ் பண்ணி பாருங்க. எனக்கு தேவைப்படல. நான் அத நம்பி இல்ல. அது வொர்க் ஆகாது. அது வொர்க் ஆகாது கைஸ். அதான் உண்ம. இங்கிலீஷ்ல ட்ரேட் பண்ணலாமா ப்ரோவா? சூப்பரா கேட்ட பாரு. ஒரு லோக்கல் புலிய புடிச்சுன்னு வந்து இங்கிலீஷ் பேசுறான். எப்புட்றா பேசுறது நானு? ஏன் நெறைய பேர் ஒரே ஆப் யூஸ் பண்றீங்க? நீங்க கோடெக்ஸ் யூஸ் பண்றீங்க. ஒலிம்ட்ரேட், பினமோ, எக்ஸ்பர்ட் ஆப்ஷன் இருக்கு. யூஸ் பண்ண மாட்டீங்களா? ஏன் நான் சொல்றேன். ஓகேங்களா? இதுல பேமெண்ட் மெத்தட் நல்லா இருக்கு. ஓகேவா? பேமெண்ட் வந்து இஷ்யூ வரமாட்டேன்து. நெறைய பேர் சொல்றாங்க. ஆனா எனக்கு ஒரு வாட்டி கூட இஷ்யூ வந்ததில்ல. இஷ்யூ எப்போ வரும்ன்றத சொல்றேன். இஷ்யூ வந்து மோர் தென் ஒரு ₹50,000 அப்புறம் நீங்க வந்து பேங்க் ட்ரான்ஸ்ஃபரே பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க ரெகுலரா அப்படின்றபோது இஷ்யூ வரும். 1. அது இல்லாம வந்து சாட்டர்டே, சண்டே பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணீங்கன்னா கண்டிப்பா இஷ்யூ வரும். கண்டிப்பா வரும். ஓகேவா? டெபாசிட்டும் பண்ணாதீங்க, வித்ட்ராவும் எடுக்காதீங்க. சாட்டர்டே, சண்டே அவாய்ட் பண்ணிடுங்க. மண்டே பண்றதா இருந்தா லஞ்சுக்கு மேல பண்ணுங்க. ஓகேவா? நல்லாருக்கும். அதுக்கப்புறம் வந்து முடிஞ்ச அளவுக்கு அதிக அமௌண்ட் நீங்க இன்வெஸ்ட் பண்ண போறீங்க அப்படின்னும்போது பைனான்ஸ் யூஸ் பண்ணுங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட்டு ஐஎன்ஆர வந்து பைனான்ஸ்ல டாலர்ஸா மாத்திக்கிட்டு அதுக்கப்புறம் டெபாசிட் பண்ணுங்க. சேஃபர் மெத்தட். ஓகேவா? அதோட சேஃப் எதுவுமே இருக்க முடியாது. அந்த மாரி. பினமோலாம் ஃபர்ஸ்ட் நான் பண்ணியிருக்கேன் பிரதர். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் நான் ஸ்டார்ட் பண்ணது பினமோல தான். ஓகேங்களா? என்னோட அக்கவுண்ட்லாம் அப்பவே விஐபி அக்கவுண்ட் வச்சிருந்தேன். அவ்வளவும் டெபாசிட் மட்டும் தான். வித்ட்ரா எதுவும் வந்ததில்ல எனக்கு அதுல. ஸோ, அதனால நான் பினமோ ட்ரை பண்ணல. விட்டுட்டேன். அதுல தான் நான் பண்ணேன். ஸ்டார்ட் பண்ணதே நான் பினமோல தான். அதுக்கப்புறம் ஒலிம் ட்ரேட் ட்ரை பண்ணேன். ஒலிம் ட்ரேட் வந்து எனக்கு செட் ஆகல. ரொம்ப ஸ்லோவா மார்க்கெட் மூவ் ஆகுற மாரி எனக்கு ஃபீல் ஆச்சு. அதனால ஒலிம் ட்ரேடு விட்டாச்சு அதையுமே. அப்புறம் எக்ஸ்போர்ட் ஆப்ஷன்லாம் அது வந்து இப்போ இருக்குன்னு நெனைக்கிறேன். அப்போ வந்து இது கிடையாது. 6, 7 இயர்ஸ் பிஃபோர் வந்து யுபிஐலாம் அந்த அளவுக்கு கிடையாது அதுல. ஸோ அதுல டெபாசிட் பண்றது கஷ்டம். அதனால அதையும் விட்டாச்சு. கோடெக்ஸ் ஏன் அப்டின்னா, ஒரு கேண்டில் வருதுன்னா, நல்லா பெருசா ஃபார்ம் ஆகும். சின்ன சின்னதா விடாது. நீங்க கரெக்ட்டா என்ட்ரி எடுத்துட்டீங்கன்னா, 1 லாஸ் இல்ல ப்ராஃபிட் 2 தான். இந்த நடுக்கட்டமா நிக்கிற சீனே இதுல இருக்காது. இதுல லைவ் தெரியுதா? எவ்ளோ பெரிய கேண்டில் பார்த்தீங்களா? இங்க நீங்க மைனஸ் குடுத்தீங்கன்னா, ஐ மீன் டவுன் குடுத்தீங்கன்னா, கண்டிப்பா நீங்க ப்ராஃபிட் தான். இல்லையா லாஸ்னா லாஸ், ப்ராஃபிட்னா ப்ராஃபிட். சைஸ் நல்லா இருக்கும். கேண்டிலோட சைஸ் எல்லாம். அதனால தான் நான் இத சூஸ் பண்ணேன். மூவ்மெண்ட் செம்ம ஸ்பீடா இருக்கும். ஓகேங்களா? ட்ரேட் எடுக்கிறது 1 செகண்ட் டிலே தான். ஐ நோ 1 செகண்ட் முன்னாடி நீங்க ட்ரேட் பிளேஸ் பண்ற மாரி இருக்கும். 1 செகண்டும் கிடையாது. அது நடுவுல 1 செகண்டுக்கு நடுவுல நீங்க ட்ரேட் எடுக்கணும். ஓகேவா? பிஃபோரா. நான் அதனால தான் இத சூஸ் பண்ணேன். இது எனக்கு ஃபெயிலியரே கிடையாது கைஸ். கோடெக்ஸ் பெஸ்ட். நான் எழுதி குடுப்பேன். ம். பொன்சங்கர் சொல்லியிருக்காரு. எனக்கு இஷ்யூ வந்துச்சு ப்ரோ டெபாசிட் பண்ணும்போது. ஆமா பிரதர் அததான் சொல்றேனே. இஷ்யூ கண்டிப்பா வரும். ஐஎன்ஆர்ல நீங்க டெபாசிட் பண்ணும்போது இஷ்யூ வரும். சாட்டர்டே, சண்டே நீங்க பண்ணீங்கன்னா கண்டிப்பா வரும். ஆனா நீங்க போய் சப்போர்ட் டீம்ல பேசிட்டீங்க அப்டின்னா, அந்த இஷ்யூ சால்வ் ஆயிடும். உங்களுக்கு இஷ்யூ வரும். பட் சால்வ் ஆயிடும். ஆயிருக்கும். உங்களுக்குமே ஆயிருக்கும். ஓகே ப்ரோ. தேங்க்ஸ். நீங்க எந்த ஊரு ப்ரோ? இதே உலகத்துல தான் ப்ரோ நானும் இருக்கேன். ஊரு பேர் சொல்லுங்களா? நான் தமிழ்நாடு ப்ரோ. கோடெக்ஸ் கம்பெனி.
குளோஸ் பண்ணா என்ன பண்ணுவீங்க? கோடெக்ஸ் கம்பெனி குளோஸ் பண்ணா வேற ஆப் போயிடுவேன். அவ்வளோதான். பிரதர் கோடெக்ஸ நம்பி நான் இல்ல பிரதர். ஓகேங்களா? என்னோட நாலேட்ஜ நம்பி தான் நான் இருக்கேன். இப்போ எனக்கு இந்த கோடெக்ஸ்ல இருக்கிற ஐ மீன் எக்ஸ்பீரியன்ஸ்ல இப்போ நான் எந்த பிளாட்ஃபார்ம்ல போய் உட்கார்ந்தாலுமே நான் ப்ராஃபிட் பண்ண முடியும் எனக்கு. ப்ராஃபிட் பண்ண தெரியும். ஓகேங்களா? இதோட ஸ்ட்ராட்டஜி என்னன்றத நான் கண்டுபிடிச்சுட்டேன். ஓகேங்களா? ட்ரேட் கண்டிப்பா இருக்காங்க பிரதர். என்னோட பயங்கரமா ட்ரேட் பண்றவங்கலாம் இருக்காங்க. நெறைய பேர் இருக்காங்க. நான் இல்லன்னே சொல்ல முடியாது. நான் நெறைய பேர நேர்ல பார்த்துருக்கேன். ஓகேங்களா? ஸோ நெறைய பேர் இருக்காங்க. பட் நான் பெர்சனலா எனக்கு தெரிஞ்சு தமிழ்ல யார் இருக்கான்றது எனக்கு தெரியாது. நான் அந்த அளவுக்கு கூகுள் பண்ண மாட்டேன். YouTubeலாம் நோண்ட மாட்டேன். ஸோ எனக்கு தமிழ்ல தெர்ல. ஸோ அதனால தான் நான் தமிழ்ல சரி நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். பார்ப்போம் குரோத் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றத பார்ப்போன்றதுனால ஜஸ்ட் ஒரு 1 வீக்கா தான் நான் இத ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஃபாலோவர்ஸ ஏமாத்தாதீங்க ப்ரோ. ஊர் பேர் சொல்லாமல. ஊர் பேர் தெரிஞ்சு என்ன ப்ரோ பண்ண போறீங்க? வேண்டாம். ஓகேங்களா? வேற வேற கேள்வி கேளுங்க. வரும் ப்ரோ. நான் அந்த நாள் வரும். அந்த நாள் வரும்போது நான் ஃபேஸ் ரிவீல் பண்றேன். ஓகேவா? இப்போதைக்கு சம்பாரிக்கிறதுல மட்டும் யோசிப்போம். ஃபேஸ் ரிவீல் பண்ணலாம் பிரதர். பார்ப்போம். நல்லா போச்சு இந்த YouTube அப்டின்னா, கண்டிப்பா நம்ம ஒரு ஐடென்டிட்டி கிரியேட் பண்ணலாம். சரி எனக்கு ஒரு டவுட். யார் யாரெல்லாம் இருக்கா கோடெக்ஸ்ல தமிழ்ல சொல்லிக் குடுக்கறதுக்கு? யாருன்னா நல்லா சொல்லிக் குடுக்குறவங்க இருக்காங்களா? தமிழ்ல யாருன்னா இருக்காங்களா? இருந்தா சொல்லுங்க கைஸ். தெரிஞ்சுக்கலாம். டாக்ஸ் எல்லா இடத்துலயும் டாக்ஸ் இருக்கு பிரதர். ஓகேங்களா? ஆனா இடத்த ஏத்த மாரி வேரி ஆகும். உங்களுக்கு எல்லாருக்கும் ஒண்ணு சொல்றேன். ஓகேங்களா? நீங்க நல்லா சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, நீங்க ஒண்ணு பண்ணலாம். என்னன்னா, யாருன்னா மணி எக்ஸ்சேஞ்ச் ஆள தேடுங்க. இது யாருமே சொல்ல மாட்டாங்க. சொல்லலாமா? லீகலான்னு தெரியல. பட் இருந்தாலும் நான் சொல்றேன். மணி எக்ஸ்சேஞ்ச் ஆளுங்க தேடுங்க. ஓகேங்களா? இந்த கரன்சி எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவாங்க தெரியும்ல? அவங்க கிட்ட போயிட்டு, சரி வேணாம் விடு. இது அப்புறமா பேசிக்கலாம். ஒரே நாள்ல இவ்வளவு பேச தேவையில்ல. ஐ அம் ஹானஸ்ட்லி நோ ப்ரோ. புரியல பிரதர். உண்மையா யாரும் இல்லன்றீங்களா ட்ரேடர்ஸு? தெரியல. தியாஸ் தியாஸ் ஹாய் தியாஸ். வெல்கம் டூ பைனரி ப்ரோ தமிழ். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இல்லன்னா என்ன மிஸ் பண்ருவீங்க. தொலைச்சிருவீங்க நீங்க என்ன. அதனால சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் ஆல்ல போட்டுக்கோங்க. அப்பதான் லைவ் வந்தா உங்களுக்கு தெரியும். வேற என்ன கேள்வி இருக்கா கைஸ்? ட்ரேட் நான் பண்றது உங்களுக்கு புரியுதுங்களா? புடிச்சிருக்குங்களா? ஏதாவது சொல்லுங்க. தெரிஞ்சுக்கலாம். நம்ம ஏஜா பிரதர்? கெஸ் பண்ணுங்க பாப்போம். என் வாய்ஸ் ஆனா ரொம்ப ஏஜ்டா இருக்கும். பாப்போம். சொல்லுங்க. என்ன மாரி தெரியுது என் ஏஜ்? நான் நெறைய விஐபி சேனல்ஸ்ல, யூடியூப் சேனல்ஸ்ல பார்த்துருக்கேன். பட் 2 டேஸ் ப்ராஃபிட், 5 டேஸ் லாஸ் அப்டிங்களா? சூப்பர். 27 மாரி இருக்கா? ஐய்யய்யோ! அப்புறம் 28, 29 வேற மாரி. அப்புறம் வேற கெஸ் பண்ணுங்க. தப்பு. சின்ன பையன் காய்ஸ் நானு. 30யா? வாய்ஸ் வாய்ஸ் ரொம்ப மோசமா இருக்குதுல்ல. ஐ நோ. பட் அவ்வளோலாம் வயசு ஆவல. ஐ திங்க் யூ ஆர் மேரிடா? மேரிடானா இந்நேரத்துலயும் இங்க உட்கார்ந்திருப்பேனா? உங்ககிட்ட பேசிட்டு இருப்பேனா? ஒருத்தர் மட்டும் கரெக்ட்டா சொல்ல வராரு.
அவ்வளோதான் கைஸ் என் ஏஜ் 24 to 25. ஏஜ் ரிவீல் பண்ண வச்சிட்டீங்க. தியாஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? ஹவுஸ் ஷார்ட்ஸ் நீங்களும் புதுசா தெரியுறீங்க, பேசியிருந்தீங்க, பட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 24 to 25 தான் கைஸ் என்னோட ஏஜ். பட் வாய்ஸ் உங்களுக்கு ரொம்ப மெச்சூர்டா ஃபீல் ஆகலாம். அதான் என் வாய்ஸ். என்ன பண்றது? காட் கிஃப்டட் சைல்டு நானு. மேரிட் இல்லை. 9 வாட்சிங் இருக்கு, பட் கமெண்ட்ஸ் நோ. வை பாட் வியூஸா? நோ பிரதர். தெரியலீங்களே, நிறைய பேர் சும்மாவே உட்காந்துக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா டிவியில பார்த்துட்டு இருக்கீங்களா? அவ்வளோ பெரிய ஆளா நாங்க. மை ஏஜ் 22 ப்ரோ. சூப்பர் ப்ரோ. இப்பதான் ஸ்டார்ட் பண்ணீங்களா? ட்ரேடிங் கேட்குறேன். சூப்பர் பிரதர். நல்ல ஒரு வயசு. நீங்க சூப்பரா வருவீங்க. 20 ப்ரோ. 50K லாஸ். அடப்பாவீங்களா? பரவாயில்ல. இப்பயாச்சும் ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்களே. லாஸ் டசன்ட் மேட்டர்ஸ் கைஸ். ஓகேங்களா? கன்சிஸ்டண்டா இருங்க. லாஸை கண்டிப்பா ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் எல்லாருமே. என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் சொல்றேன், லாஸ் எல்லாருமே ஃபேஸ் பண்ணுவீங்க. இந்த ஃபீல்டு அந்த மாதிரி தான். அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டா எடுத்துக்கோங்க. நான் என்னோட டைம்ல எனக்கு சொல்லிக் கொடுக்க யாருமே இல்லை. ஓகேங்களா? என் கூட இருந்தவனே கலாச்சானுங்க என்ன. பைத்தியம் மாதிரி வீட்டுக்குள்ளே உட்காந்து இருக்கேன்ட்டு உட்காந்து நான் ட்ரேட் பண்ணிட்டு இருப்பேன். எனக்கு தெரியாது, கத்துக்கிட்டு இருந்தேன். ஒரு வாட்டியும் கத்துக்கிட்டு இருந்தேன். லாஸ் பண்ணுவேன், லாஸ் மேல லாஸ் பண்ணுவேன். இன்னும் ஒரே ஒரு சப்போர்ட், என் வீட்டில் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணாங்க. சரி உன்னால முடியும் அப்படின்னு சொல்லி நம்பினாங்க. வேற ஒன்றும் இல்லை. லாஸ் நானும் நிறைய லாஸ் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். லாஸ் நினைச்சு ஃபீல் பண்ணாதீங்க. அந்த லாஸ், அந்த தப்பு பண்ணியிருக்கோம்ல, அந்த தப்பை ஏன் பண்ணோன்றத உட்காந்து எழுதுங்க. அந்த தப்பை ஏன் பண்ணீங்க எழுதுங்க. நைட்டு ஃபுல்லா யோசி, காலைல ஏஞ்சா யோசி, நைட்டு ஃபுல்லா யோசி, காலைல ஏஞ்சா யோசி. ஒரு 10 நாள் யோசிச்சுட்டு நான் தப்பு பண்ண மாட்டேன். நான் ஒரு டிகிரி பண்ணியிருக்கேன் ப்ரோ, அவ்வளவுதான். ஒரு திருட்டு பையன் பாட் தரேன்னு சொல்லி $90. ஆமா பிரதர், நான் ஒன்னு சொல்றேன் ஞாபகம் வச்சுக்கோங்க. பாட்னாலே ஸ்கேம் தான். உங்களுக்கு எல்லாருக்கும் நான் ஒரு வேலை தரேன். எந்த அளவுக்கு நம்ம சேனலை பரப்ப முடியுமோ பரப்புங்க, உங்களால முடிஞ்சா. ஓகேங்களா? இந்த ஸ்கேம்ல இருந்து நம்ம வெளியே வருவோம், எல்லாரையும் வெளியே வர வைப்போம். இந்த ஏமாத்துறவங்களை எக்ஸ்போஸ் பண்ணலாம். ஓகேவா? ஏமாத்துறவங்களை எக்ஸ்போஸ் பண்ணலாம். புரியல பிரதர், நீங்க எந்த ஏஜ்ல ஸ்டார்ட் பண்ணீங்கன்னு கேக்குறீங்களா? தெரியலீங்களே எனக்கு. 18 இருக்கும்னு நினைக்கிறேன். 18, 19, சாரி 17, 18 அவ்வளவுதான் இருக்கும். பாட்டெல்லாம் நம்பி காசு வேஸ்ட் பண்ணாதீங்க காய்ஸ். பாட்டெல்லாம் ஒன்றும் கிடையாது. உங்களுக்கு எத்தனை பாட் வேணும் சொல்லுங்க. ஒரு வெப்சைட்லையும் ஒரு நேம்லையும் ஒரு டொமைன் நேம்லையும் நான் உங்களுக்கு கிரியேட் பண்ணி தரேன். ஓகேங்களா? அதெல்லாம் மேட்ரே கிடையாது. பாட்டை நம்பாதீர்கள், உங்களை நீங்க நம்புங்க. அதே மாதிரி நான் ட்ரேட் பண்றேன்றதுனால நான் காடும் கிடையாது. ஐ மீன், எப்பவுமே என்னால ப்ராஃபிட்டபிளா தான் இருக்க முடியும், ப்ராஃபிட் தான் என்னால கொடுக்க முடியும் அப்படின்னு நினைக்காதீங்க. மணி மேனேஜ்மெண்ட் தான் மேட்டர். ஓகேவா? நானும் லாஸ் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஓகேவா? மந்த்லி ஒரு வாட்டி 2 வாட்டி எனக்குமே லாஸ் ஆகும். எவ்வளவு பெரிய கேபிட்டல் தான் இருந்தாலும் வாஷ் அவுட் ஆகும். இதை மைண்ட்ல வச்சுக்கோங்க தயவு செய்து. கேபிட்டல் வாஷ் அவுட் ஆகாதுன்ற மைண்ட் செட்டை எடுங்க. ஓகேவா? கேபிட்டல் எல்லாருக்குமே வைப் ஆகும். ஆனா மணி மேனேஜ்மெண்ட்னு ஒன்று இருக்குல்ல, மந்த்லி எனக்கு 2 வாட்டி ஆகும். ஒரு வாட்டி இல்ல 2 வாட்டி. ஓகேவா? என் பேலன்ஸ்ல எவ்வளவு காசு இருக்கு? ஓகேவா? $50,000, ஆல்மோஸ்ட் 50 லட்சம் ரூபாய் இருக்குன்னு வச்சுக்கோங்க.
அந்த ரூ. 50,00,000 இழந்தேன்னா எனக்கு வருத்தம் கிடையாது. ஓகேவா? நான் வருத்தப்பட மாட்டேன். ஏன்னா, இது எல்லாமே என்னோட ப்ராஃபிட்டபிள் மனி. இத வச்சு நான் ட்ரேட் பண்றேன். இது லாஸ் ஆச்சுனாலும் ஐ டோன்ட் கேர். அந்த மாரி காசா உள்ள போடுங்க. லாஸ் பண்ணா கஷ்டப்படக்கூடாது. 4 பேர் உங்களால 4 பேர் கஷ்டப்படக்கூடாது. அந்த மாரி காசா இன்வெஸ்ட் பண்ணுங்க. அப்படி இல்லாதப்போ வெறும் பிராக்டிஸ் மட்டும் பண்ணுங்க. போதும். அவன் உஷாரு ப்ரோ பைனான்ஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணேன். பட் கிரிப்டோ செயின்ல பே பண்ண அமௌண்ட் ரிஸ்கவர் ஆகல. ஆகாது பிரதர். சான்ஸே இல்ல. அவன் அவன் இந்தியன் தானே. உங்ககிட்ட ஏன் பைனான்ஸ்ல வாங்கணும்? அவன் இந்தியனா தான் இருப்பான். நீங்க பைனான்ஸ்ல பே பண்ணும்போது யோசிக்க தேவையில்லையா? நெறைய பேர் காசுக்காக தான் ப்ரோ உட்கார்ந்துருக்கானுங்க. ஏமாத்துறதுக்காக தான். காய்ஸ் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? அந்த லைக் கொஞ்சம் போட்டு விடுங்க நல்லா இருக்கும். அப்பதான் நெறைய பேர்கிட்ட போய் ரீச் ஆகும். கிரிப்டோ பத்தியா பிரதர்? ஸ்டார்டிங் டைம்ல நெறைய இன்வெஸ்ட் பண்ணேன். ஸ்டேபிளா இருக்கும். பெருசா லாஸ்லாம் ஆனதில்ல கிரிப்டோல. சரிங்களா? ம். அதுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்றது இல்ல அதுல. விட்டுட்டேன். ஸ்டார்ட்டிங் டைம்லயே கொஞ்சம் காசு தேவைப்படும் போதெல்லாம் எடுத்துருவேன். நான் காசு இல்லாம 1 வருஷம் சம்பாரிக்க போனேன்னு சொன்னேன்ல. கையில காசு இருந்தா செலவாயிடும்னு சொல்ட்டு, நான் வந்து இந்த மாரி கிரிப்டோ இல்ல எதனா ஒரு ரிலையபிளான ஸ்டாக்ஸ் எதுலனா போட்டு வச்சுப்பேன். கொஞ்சம் ஏறும். ஒரு சிலது இறங்கும். மெயின்டெயின் ஆயிட்டு இருந்துச்சு. அவ்வளோதான் எனக்கு நாலேட்ஜ் இத பத்தி. அவ்வளோலாம் பெரிய நாலேட்ஜ் இல்ல. நான் ஸ்டார்ட் பண்ணது பினோமோல. ஓகேவா? நான் ஸ்டார்ட் பண்ணது பினோமோல. இப்போ நான் யூஸ் பண்றது குவாடெக்ஸ். இவ்வளோதான் எனக்கு தெரியும். எனக்கு தெரியாதத நான் தெரியும்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா எனக்கு தெரியாது. ஓகேவா? ஸோ அத பத்தி எனக்கு தெரியாது பிரதர். ஐடியா இல்ல. யூ சர்ச் யூடியூப் ப்ரோ ஸ்கேமர்ஸ் எக்ஸ்போஸ் பண்ணுவோம். தமிழ் ட்ரேடிங் பாட் சேனல் நேம். தமிழ் ட்ரேடிங் பாட் சேனல் நேம் எழுதனா? பண்ணலாம் பிரதர். அதுக்கு நம்மளுக்கு பவர் வேணும்ல. நம்ம சேனல் அந்த சைஸ்ல இருக்கணும்ல அதுக்கு. 4 பேர் வச்சு என்ன பண்றது? ஒண்ணும் பண்ண முடியாதே. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. எல்லாரையும் எக்ஸ்போஸ் பண்ணுவோம். முடிச்சு விடுவோம் எல்லாரையுமே. ஓகேவா? வேற எதனா கேட்கணுமா? லைவ் எப்படி எப்படி போடுவீங்களா? எப்படியா எப்போவா ப்ரோ? லைவ் பிசில போடுவேன் ப்ரோ நானு. ஓகேங்களா? எப்போ போடுவேன்னா நெக்ஸ்ட் லைவ் வில் பி டுமாரோ. 50 சப்ஸ்கிரைபர்ஸ் நீட் சொல்லுது. எதுல பிரதர் சப்ஸ்கிரைபர்ஸ்? தெரியலங்களே எனக்கு. நான் ஒண்ணும் இல்லாம தான் ஸ்டார்ட் பண்ணேன் லைவ் போதே. எனக்கு இப்போ கூட 50 சப்ஸ்கிரைபர்ஸ் கிடையாது. $50 ஸ்டாப் லாஸ் வச்சு ட்ரேட் பண்ணலாமா? ஸ்டாப் லாஸ்னா ஃபாரெக்ஸா? ஐஎன்ஆரா? எனக்கு தெரியல பிரதர். ஸ்டாப் லாஸ்னா தெரியல. மார்டிங்கல் ஸ்டெப்ஸ்னா ஓகே. 5 ஸ்டெப்ஸ் மார்டிங்கல்ஸ் வச்சு $50 ட்ரேட் பண்ணலாம். ஃபாரெக்ஸ பத்தி நோ ஐடியா. யூடியூப்ல இல்லையே பிரதர். அது மாதிரி எதுவும் தேவைப்படாதுங்களே. 50 சப்ஸ்கிரைபர்ஸ் தேவை கிடையாது. நீங்க சிங்கிள் ஒண்ணுமே இல்லைனாலும் ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். எந்த 50 கிடையாதுங்களே.
கிவ் அவே பண்ணலாமா காய்ஸ்? பண்ணலாம். சேனல் கொஞ்சம் நல்லா க்ரோ ஆயிடுச்சுன்னா, கண்டிப்பா டெய்லி கிவ் அவே பண்ண ட்ரை பண்ணலாம். ஓகேவா? ப்ராஃபிட் பண்ற ஒரு பங்க வந்து சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு குடுக்கலாம். அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்? சேனல க்ரோ பண்ணணும். ஸோ ஷேர் பண்ணுங்க தெரிஞ்சவங்களுக்கு. ஓகே. சி யூ பாய். பாய் ப்ரோ. பொன் சங்கர் பாய். போய் தூங்குங்கள். $10 கிவ் அவே குடுங்க. $10ங்களா? குடுத்துட்டா போச்சு. அது நீங்க ஃபர்ஸ்ட்டு நம்ம கூட இருங்க. ஒரு நாள் தானே இருக்கு. பர்சனல் ட்ரேடிங் பண்றீங்களா? கண்டிப்பா பண்ணலாம் பிரதர். பர்சனல் ட்ரேடிங் பண்ணிடலாம். பிரச்சனை இல்லை. ஹெல்ப் பண்ண நாங்க ரெடி. நீங்க ரெடியா? படிக்கணும் ப்ரோவா? போய் படி ப்ரோ ஃபர்ஸ்ட்டு. ஃபோன வை ப்ரோ. ப்ரோ படிப்பு தான் ப்ரோ முக்கியம். சிஏ வேற ஆவணுன்றீங்க. எப்போ வர போறீங்க வேலைக்கு? சீக்கிரம் நல்லா படிங்க. கண்டிப்பா பர்சனல் செஷன் பண்ணலாம். அபி கேமர். பர்சனல் செஷன் வேணும்னா சொல்லுங்க காய்ஸ். பட் இன்வெஸ்ட்மெண்ட் நல்லா இருக்கணும் உங்ககிட்ட. நீங்க உங்ககிட்ட நல்லா இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு அப்படின்னும் போது நான் பண்ணி தரேன். ஓகே? இன்னைக்கு தான் ஜாயின் பண்ணீங்களா? 2 மினிட்ஸ் கைஸ், ஃபோன் வருது. ஒரு நிமிஷம் இருங்க. ஓகே, சொல்லுங்க காய்ஸ். டுடே தான் நான் ஜாயின் பண்ணேன் ஒரு டெலிகிராம் சேனல். ஓகே, சூப்பர் காய்ஸ். சூப்பர் அபி கேமர். டெலிகிராம்ல ஜாயின் பண்ணீங்கல்ல, அதே மாதிரி இதுலயும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் நோட்டிஃபிகேஷன் ஆல்ல போட்டுக்கோங்க. அப்பதான் லைவ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இல்லை வெறும் வீடியோஸ் மட்டும் தான் வரும். ஓகே, ஸோ ஆல்ல போட்டுக்கோங்க. லைவ் ஜாயின் பண்ணுங்க டெய்லி. மினிமம் பேலன்ஸ் ஃபார் பர்சனல் ட்ரேடிங்கா பண்ணி கொடுக்கறதுக்கா மினிமம் $1000 கைஸ். ஓகேங்களா? மினிமம் $1000 இருந்துச்சுன்னா ஒரு நாள்ல எவ்வளோ பண்ணலாம்? $20,000 பண்ணலாமா? ஆமா. விஐபி குரூப்ல ஜாயின் பண்ணணும்னா பர்சனல் ட்ரேடிங் எடுக்கணும். புரியல பிரதர். விஐபியில் ஜாயின் பண்ணணும்னா நான் என்ன பண்ண முடியும்? விஐபியிலனா கூகுள் மீட் கொடுக்கலாம். ஓகேவா? இங்கே நம்ம கட் பண்ணிட்டு கூகுள். ஆனால் இதுல ஏன் நம்ம வரோம்னா நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வருவாங்க. புதுசாக நிறைய பேருக்கு தெரியும் அப்படின்றதுனால தான் நான் யூடியூப் போட்டு உட்காந்துருக்கேன். உங்களுக்கு கூகுள் மீட்ல லைவா நீங்க பண்ணணும் அப்படின்னா நீங்க விஐபி வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நம்ம லைவ் செஷன் வந்து விஐபி வந்து அதுல கண்டக்ட் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு லேக் இருக்காது. ஈஸியா இருக்கும் உங்களுக்கு ட்ரேட் பிளேஸ் பண்றதுக்காக. அது வேணா பண்ணலாம். நீங்க பர்சனல் ட்ரேடிங் அப்படின்னும் போது நீங்க ஒரு இன்வெஸ்ட் பண்ணணும். ஓகேங்களா? இன்வெஸ்ட் பண்ற மாதிரி இருக்கும். நான் என்னோட டைம் தரேன்னா அதுக்கேத்த கூலியும் நான் எடுத்துக்கொள்வேன். ஆமா ப்ரோ, நீங்க விஐபில ஜாயின் பண்ணணும் பிரதர். அபி கேமர் விஐபில ஜாயின் பண்ணிக்கோங்க. போயிட்டு எனக்கு டிஎம் பண்ணுங்க டெலிகிராம்ல. உங்களுக்கு ஒன்று வரும், ஒரு மெசேஜ் வரும். அதில் கீழே செகண்ட் லிங்க் இருக்கும். ப்ரெஸ் பண்ணிட்டு கோடெக்ஸை ஜாயின் பண்ணிக்கோங்க. $50 டெபாசிட் பண்ணுங்க. ஏன் அப்படின்னா அப்போதான் உங்களுக்கு வந்து 5 ஸ்டெப்ஸ் மார்ட்டிங்கள் கிடைக்கும். ரிஸ்க் ஃப்ரீயாக ட்ரேட் பண்ண முடியும். அதனால தான் அந்த காசு ஒன்றும் எனக்கு வரப்போகிறது இல்லை. ஸோ எனக்கு அண்டரில் இருக்கிறவங்க லாஸ்ட்ல இருக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். ஓகேவா? $5 வச்சுட்டு நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்கன்னா 2 செகண்டில் 2 ட்ரேடில் 2 நிமிஷத்தில் நீங்கள் அந்த $5 விட்டுருவீங்க. $10 அதே கதை தான். $15 அதே தான். ஸோ பெட்டர் கம் வித் $50. அதான் ப்ரோ சொல்கிறேன், நான் விஐபியில் ஜாயின் பண்ணணும். ஓகே பிரதர், பண்ணுங்க வாங்க. வரவேணான்னு நான் சொல்லலை, வாங்க போயிட்டு மெசேஜ் பண்ணுங்க. ஃப்ரீ ஆகிட்டு ரிப்ளை பண்ணுறேன். இதில் கொஞ்சம்
போட்டுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பார்க்குற எல்லாரும் கொஞ்சம் லைக் கொஞ்சம் அழுத்தி விடுங்க பார்ப்போம். டபுள் கிளிக் பண்ணுங்க. டபுள் டேப் பண்ணுங்க. டபுள் டேப். $400 லாஸ் பண்ணிட்டீங்களா? தப்புல. தெரியாதவங்க கிட்ட போய் காசு கொடுக்கக்கூடாதுல்ல. பரவாயில்ல. நான் செஷன் தரமாட்டேன் பிரதர். $400 நீங்க ரிஸ்க் எடுக்கிறீங்க அப்படின்னும் போது ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி எந்தா இருக்கும். ஸோ நான் அந்த மாதிரி தரமாட்டேன். ஐ மே ஹேண்டில் யுவர் அக்கௌண்ட். ஓகேவா? உங்களுக்கு ப்ராஃபிட் மேக் பண்ணி நான் கொடுப்பேன். பர்சனல் செஷன்ல என்ன ஒரு தப்பு நடக்கும் அப்படின்னு நான் சொல்றேன் பாருங்களேன். இப்போ நீங்க இன்னொருத்தர் நம்பி காசு போடுறீங்க. சரியா? சப்போஸ் அவனோட இன்டர்நெட் இஷ்யூவோ இல்ல உங்களோட இன்டர்நெட் இஷ்யூவோ அதனால ஒரு செகண்ட் ட்ரேட் முன்ன பின்ன ஆனாலுமே அது லாஸ்ல தான் போய் முடியும். அவனு கேட்டா என்னோட ட்ரேட் ப்ராஃபிட்ல வந்துருச்சு, உங்களுக்கு மட்டும் ஏன் லாஸ் ஆச்சுன்னு கேட்பான். அப்போ உனக்கிட்ட பதிலே இருக்காது. ஸோ அதெல்லாம் தப்பு பிரதர். நிறைய மிஸ்டேக்ஸ் நடக்கும் அதுல. அதனால அதை பண்ண வேண்டாம். டோன்ட் ப்ரிஃபர் தட். ஸோ நம்ம கிட்ட பண்ணீங்கன்னா நம்ம மேபி அக்கௌண்ட் ஹேண்டில் பண்ணலாம். அக்கௌண்ட் ஹேண்டில் டீம் இப்போதான் கிரியேட் பண்ணிட்டு இருக்கேன். ஓகேங்களா? அட்மின்ஸ்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கேன் நான். பார்த்தா நீங்க சொல்றது ஆல் குட் ஒன். ஓகே ஓகே ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச். லைக் பண்ணிக்கோங்க ப்ரோ. லைக் பண்ணுங்க. இதை சொல்றேனே தெரியல. அப்பதான் நிறைய பேர் ரீச் ஆகும் கைஸ். அன்ப்ரொஃபஷனலா பேசலாம். ஓகேவா? எனக்கு இந்த மாதிரி மறைச்சிலாம் பேச தெரியாது. எது வருதோ நான் பேசுறேன். என்கிட்ட இப்போ $200 தான் இருக்குங்களா? சரி, ஓகே, நோ ப்ராப்ளம் கைஸ். ஏத்திடலாம். நோ வரிஸ். நீங்க ஜாயின் பண்ணுங்க. ஜாயின் பண்ணிட்டு எனக்கு டிஎம் பண்ணுங்க. கோடெக்ஸ் நான் delete பண்ணிட்டேன். சூப்பர். delete பண்றது மேட்டர் இல்ல. போயிட்டு அந்த அக்கௌண்ட் லாகின்ல இருந்துச்சு அப்படின்னா அந்த அக்கௌண்ட் லாகின் பண்ணுங்க ஃபர்ஸ்ட். கோடெக்ஸ் அக்கௌண்ட் delete பண்ணுங்க. ஆப்பை delete பண்றதுனால ஒன்றும் ஆயிடாது. அக்கௌண்ட் delete பண்ணுங்க. நியூவா கிரியேட் பண்றீங்க அப்படின்னும் போது நம்ம ரெஃபரல் லிங்க் மூலியமா நீங்க கிரியேட் பண்ணுங்க. பண்ணிட்டு ஐடி எனக்கு சென்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? ஏன் அதை delete பண்ணணும் அக்கௌண்ட் அப்படின்னு நான் சொல்றேன். நீங்க அதே நேமை வச்சு நீங்க திருப்பியும் இன்னொரு அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ண போறீங்க. கிரியேட் பண்ணும்போது திருப்பி உங்ககிட்ட ஆதார் கார்டு வெரிஃபிகேஷன் கேட்கும். ஓகேங்களா? ஆதார் கார்டு வெரிஃபிகேஷன்ல ஆல்ரெடி நீங்க பழைய அக்கௌண்ட் இருக்குது அப்படின்னும் போது உங்க அக்கௌண்ட் சஸ்பெக்ட்ல ஊந்துரும். அதனால தான் சொல்றேன். நாளைக்கு பேன் ஆக வாய்ப்பு இருக்கு அக்கௌண்ட். அதனால பெட்டர் அவாய்ட். பழைய அக்கௌண்ட் இருந்தா delete பண்ணிடுங்க ஃபார் எவர். புதுசா இமெயில் ஐடி கிரியேட் பண்ணுங்க. இல்லைனா எக்ஸிஸ்டிங் இமெயில் ஐடியை போட்டுட்டு நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். வேற யாருக்கும் ஏதாவது டவுட்ஸ் இருக்கா காய்ஸ்? வாய் வலியுதுப்பா. எவ்வளவு நேரமா பேசினேன் நானு. சாப்பிட்டீங்களா எல்லாரும்? 6 அக்கௌண்ட் delete பண்ணியிருக்கேன் ப்ரோ. அப்படியா? சூப்பர் ப்ரோ. நிறைய அக்கௌண்ட் மாறி 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 போறதுதான் வேலையே புலிய. ஓகே ஓகே பிரதர். டெலிகிராம்ல டிஎம் பண்ணுங்க பிரதர். சாப்பிட்டாச்சா? சூப்பர் சூப்பர் கைஸ். சாப்பிடுங்க, தெம்பாருங்க. சக்தி மித்ரா சாப்பிடுங்க, தெம்பாருங்க. என்ன ப்ரோ, போர் அடிக்குதுங்களா உங்களுக்குலாம்? ட்ரேட் பண்ண எனக்கு போர் அடிக்குது ப்ரோ. காலைல இருந்து சார்ட்டை பார்த்து பார்த்து. நானா ப்ரோ? சாப்பிடணும் பிரதர். இன்னும் சாப்பிடல. வேணா சாப்பிட்டுட்டு படுக்கணும். எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? சாப்பிடலாம் ப்ரோ. இன்னும் டைம் இருக்கு. ஒரு நிமிஷம் கைஸ், கால் வருது, பேசிட்டு வரேன். ஓகே ப்ரோ, பாய் ப்ரோ. பே பாய், பாய் பாய். குட் நைட். தூங்குங்க தூங்குங்க போயிட்டு.
பாய் பாய். லைவ் கட் பண்ணு ப்ரோ. போறேன். லைவ் கட் பண்ண தான் போவீங்களா? இருங்க ப்ரோ. 5 நிமிஷம் போவோம். இப்போ 1 ஹவர் ஆயிருக்குது. ஒரு 1 ஹவர் 5 நிமிஷம் 10 நிமிஷம் கழிச்சு போவோம். வேற எதுனா கேட்கணுமா காய்ஸ்? கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ். சப்போர்ட் பண்ணுங்க காய்ஸ். அப்பதான் நிறைய பேர் கொஞ்சம் ப்ராஃபிட்டபிளா இருப்பாங்க. நம்ம பசங்க நிறைய பேர் லாஸ்ல இருக்கானுங்கய்யா. நிறைய பேர் ஏமாத்துறானுங்க. ஊர்ல எல்லாரையும் முடிச்சு விடுறோம் நம்ம. பாய் ப்ரோ. ஹவுஸ் ஷாட்ஸ். பாய். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம லைவை முடிச்சுக்கலாமா? ஓகே பிரதர். யூடியூப் லிங்க் டெலிகிராம்ல போடலாமா? ஓகே, போட்டுடலாம். டைம் கிடைக்கல பிரதர். இன்னைக்குமே நான் போடுவேனான்னு தெரியல. நாளைக்கு போட்டுக்கலாம். ஓகேங்களா? லைவ் எண்ட் பண்ணலாம் ப்ரோ. யாரும் இல்லை. ஓகே ஓகே காய்ஸ், பாய். நாளைக்கு பார்ப்போம். ஃப்ரெஷ்ஷாக தூங்கி எழுந்துட்டு காலைல 10 மணிக்கெல்லாம் அசம்பிள் ஆயிடணும். ஓகேவா? கிளாஸ் யாருன்னா மிஸ் பண்ணீங்க, முடிச்சு விட்ருவோம் உங்களை. சீக்கிரம் வாங்க காலைல. பாய் பாய் பாய். பாய் சொல்லுங்க. போலாம்.